போனா ஹாஸ்பிட்டல் கைது பண்ண வர்றீங்க. இங்க இருக்கக்கூடிய மக்கள் இவங்க ஜனநாயக முறையில் ஆர்ப்பாட்டம் பண்ண வந்தா இவங்களை கைது பண்றீங்க. அப்ப இந்த ஊர்ல சட்டம் ஒழுங்கு இருக்கா? நியாயம் இருக்கா? ஒப்புக்கு சப்பானியா காலேஜ் பொண்ணுங்களை ரேப் பண்றவன் தைரியமா சுத்திட்டு இருக்கிறான். பெண்கள் மீது கைது பண்றவன் கை வைக்கிறவன் தைரியமா சுத்திட்டு இருக்கான். யாருக்குமே கைது கிடையாது. ஆனா நேர்மையா நாணயமா மக்களுக்காக குரல் கொடுத்த யாராச்சும் அப்பாவி வந்தா கை வைக்கிறீங்கன்னா இந்த ஜனநாயகம் இருக்கா? ஜனநாயகம் இல்லையா? இங்க ஆட்சியாளர்கள் மக்களுக்காக இருக்கிறாங்களா இல்ல ஒரு குடும்பத்துக்காக இருக்கிறாங்களா? இல்ல திருப்பூர் மேயர் ஊழல் செய்வதற்காக மட்டும்தான் உட்கார்ந்து இருக்காரா? இல்ல கிராமத்து மக்கள் அவங்களுடைய சுகாதாரம், அவங்க குடிக்கிற தண்ணி, அவங்க வாழக்கூடிய விதம் அதையும் பார்க்கறதுக்காக இருக்கிறாங்க. அன்பு சொந்தங்களே, இன்னைக்கு அவங்க இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்திட்டு நான் மறுபடியும் ஆர்ப்பாட்டம் செய்யத்தான் போறோம். அது வீடுக்கு ஆர்ப்பாட்டம் இருக்கும். ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழக கவுன்சிலர் கூட்டணி கட்சி அவங்க வீடு முன்னாடி இருக்கும். நாமளே குப்பலாரிய கொண்டு வந்து தினேஷ் உங்க வீட்டு முன்னாடி கூட நாமளே கூட கொண்டு நாளையிலிருந்து தினமும் புதுசா நடக்கும். அதுக்கு பொறுப்பு நான் ஏத்துக்கிறேன்.